வணக்கம் நண்பா. இந்த உலகில் நீ மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைக்காதே, உன் மனதை கட்டுப்படுத்த நினை. உன் மனதை கட்டுப்படுத்தினால், அதில் எழும் எண்ணங்களை கட்டுப்படுத்தினால், ஆசைகளை குறைத்துக் கொண்டால், இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் கிடையாது. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான 2 வழிகள். 1, அன்பாய் இருங்கள். 2, அன்பானவர்களோடு இருங்கள். அன்பு ஒன்று மட்டுமே மொழிகளை கடந்து மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்ள முடியும். பணத்தால் உண்மையான அன்பை விலைக்கு வாங்க முடியாது. அன்பை கொடுத்தால் அன்பை பெற முடியும். ஒரு செயலை தள்ளி போடுவது என்பது பெரும்பாலும் அந்த செயலை முடிக்காமல் இருப்பதற்கு காரணம். நல்ல விஷயங்களை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தால் உனது வெற்றிக்கான வாய்ப்பை, உனது முன்னேற்றத்திற்கான வழிகளை நீயே தடுத்துக் கொள்கிறாய் என்று அர்த்தம். நல்ல செயல்களை தள்ளி போடாமல் உடனே செய்து பழகு. மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்ததே. ஒருவருக்கு செல்வம் கிடைத்தால் மகிழ்ச்சி, மற்றொருவருக்கு அன்பு கிடைத்தால் மகிழ்ச்சி. பணக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமலும் இருக்கிறார்கள். பணம் இல்லாத ஏழை தனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறான். மகிழ்ச்சி என்பது அவரவர் மனதை பொறுத்ததே, செல்வத்தினால் வருவது அல்ல. பெரிய விஷயங்களை விட சிறிய விஷயங்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் காயப்படுத்துகிறது. நீங்கள் மலையின் மேல் உட்காரலாம், ஆனால் ஊசியின் மீது உட்கார முடியாது. பிறர் குறைகளை காணும் மனிதர்கள் வெறும் விமர்சிக்கும் மனிதர்களாகவே வாழ்கிறார்கள். தன் குறைகளை தானே கண்டறிந்து அதை திருத்திக் கொள்ளும் மனிதன்தான் வாழ்க்கையில் சாதிக்கிறான். இன்று நீ துன்பத்தில் இருந்தாலும் இந்த நிலை இப்படியே இருக்கப் போவதில்லை. அனைத்தும் மாறக்கூடியதே. துன்பங்களும் கடந்து செல்லும். இன்பமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள். வாய்ப்புகள் உங்கள் கண்முன் தோன்றும் போதே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். உன் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். இல்லை என்றால் பேச்சை நிறுத்திவிட்டு மௌனமாக இருக்க பழக வேண்டும். எதையும் எதிர்பார்த்து மற்றவர்களுடன் பழகாதே. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தையே தருகிறது. உன் கடமையை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் சென்றுவிட வேண்டும். வாழ்வில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை மட்டும்தான். எவ்வளவு நாள் ஒருவருடன் நீ பழகியிருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் அவர்களின் உண்மையான முகம் தெரியும். இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரியும் மனிதனே உண்மையான நண்பன். மற்றவர்கள் மீது குறை காணும் பழக்கம் உன்னிடம் இருந்தால் அது உன் நிம்மதியை கெடுத்துவிடும். அதுவே மற்றவர்களின் நிறைகளை மட்டும் பார்க்கத் தொடங்கினால் நீ இழந்த நிம்மதி உன்னை வந்து சேரும். உன் செல்வத்திற்காக உன்னை மதிக்கும் மனிதன் போலியானவன். உன்னிடம் எதுவும் இல்லை என்றாலும் உன்னுடன் நட்பாயிருப்பவர்களே உண்மையான நண்பர்கள். வெற்றிக்கு உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது நேரம் தவறாமை. அந்தந்த நேரத்தில் அந்தந்த செயல்களை திட்டமிட்டு முடிக்கும் மனிதனே வெற்றி பெறுகிறான். உன் முகத்திற்கு முன் உங்களை பற்றி புகழ்ந்து பேசிவிட்டு முதுகில் குத்தும் மனிதர்களை விட உங்கள் குறைகளை நேருக்கு நேர் சுட்டிக்காட்டும் மனிதர்களே மேலானவர்கள். மாற்றம் முதலில் கடினமாகத்தான் இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறக்கும் நீ பிறருக்கு நீ துன்பம் தராமல் இருந்தால் உன்னுடைய துன்பம் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். அதுவே இயற்கை. காலம் செல்ல செல்ல நம் வயது அதிகரிக்க அதிகரிக்க நம் மனது பக்குவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். உன்னை அலட்சியப்படுத்திய மனிதர்களை கண்டுகொள்ளாமல் லட்சியத்தின் மீது முழு கவனம் வைத்து செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதுதான் நீ உன்னை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு கொடுக்கும் மாபெரும் பதிலடி. நீ ஒருவனை எவ்வளவு தாக்கினாலும் ஒருவன் திருப்பி தாக்காமல் இருக்கிறான் என்றால் அவனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புலி பதுங்குவது பாய்வதற்கு. என்றாவது ஒரு நாள் மீண்டும் அவர்கள் உங்களை தாக்கும் போது உங்களால் தாங்க முடியாது. எனவே மற்றவர்களுக்கு துன்பம் தராதீர்கள். முடிந்தவரை அன்பாக பழகுங்கள். ஒருவரை குறை கூறும் முன்னால் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். யாரையும் குறை சொல்லத் தோன்றாது. உன் துன்பங்களை சிரித்துக் கொண்டே கடந்துவிடு. உன்னை துன்பப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு. காலம் அவர்களை பார்த்து கொள்ளும். சிலருடைய இழப்பு சிலருக்கு லாபம், சிலருடைய அழுகை சிலருக்கு சிரிப்பு, சிலருடைய துன்பம் சிலருக்கு இன்பம், சிலருடைய அவமானம் சிலருக்கு வெகுமானம். அதுதான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்தால் உங்களுக்கும் நல்லதே நடக்கும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.